பெரியார் அவர்கள் பெண்களுக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறதையும் மோடி அவர்கள் பெண்களுக்கு என்ன செஞ்சாருன்னு நீங்க பொருத்தி பாருங்க. நான் நல்ல நாள்ல அதை பத்தி விமர்சனமா என்னோட கருத்தை வைக்க விரும்பலன்னு சொல்லி சொன்னேன். அவ்வளவுதான். பெரியார் அவர்கள் பெண் விடுதலை பற்றிய வேறுபட்ட பார்வை வச்சிருந்தார். அவர் அதுல எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறது நிறைய புத்தகங்கள் இருக்குது. நம்ம ஒரு மறைந்த தலைவர் பத்தி தேவையில்லாம வம்படியா நான் ஒரு கருத்து சொல்ல விரும்பல. ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்ம சொல்லுங்கிற வேற விஷயம். வம்படியா போயிட்டு அவர் என்ன செஞ்சார், அவர் என்ன செஞ்சாருங்கிறது ஆணைமுத்து அவர்களுடைய புத்தகத்துல இருக்கு. பெரியாரால் சரிபார்க்கப்பட்ட புத்தகம். ஆணைமுத்து அவர்கள் பெரியாருடைய வரலாறு எழுதியிருக்கு. அதாவது பெரியாரான்னு ஒரு புத்தகம் இருக்கு. நிறைய புத்தகங்கள் இருக்கு. எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள். கற்பு பற்றி, விதவை திருமணம் பற்றி, பலதார மனம் பற்றி, இதெல்லாம் பற்றி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு நீங்க தயவு செய்து பார்க்கணும். சேலம் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பார்க்கணும். அப்ப பெண்களை பற்றிய பார்வை என்ன? அதே சமகாலத்தவராக அவருக்கு ரொம்ப முன்னாடியே உயிரிழந்து விட்ட பாரதியாருடைய பார்வை என்ன பார்க்கணும். கற்பு அப்படிங்கிறதுக்கு பெரியார் சொன்ன தீர்வு என்ன, பாரதி சொன்ன தீர்வு என்ன பார்க்கணும். பெண் விடுதலை, பெண் கல்வி பத்தி பெரியார் சொன்னது என்ன, பாரதி சொன்னது என்னன்னு பார்க்கணும். அந்த ரெண்டு அப்படிலாம் இருக்கும்போது நீங்க இவ்வளவு தூரம் மோடியோட கம்பேர் பண்ண அர்த்தமே இல்ல. மோடியோட நான் ஏற்கனவே மேடையில் சொன்னது போல பெண்கள் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை தள்ளுபடி பண்ணார். பெண்களை ஊராட்சி தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார், சிறப்பு நிதி கொடுத்தார். பெண்கள் ஆபரேஷன் சிந்தூர்ங்கிறது பெண்களுக்கான பெயராகவே வைக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர்ங்கிறது பெண்கள் வட மாநிலங்கள்ல நம்ம ஊர்ல எப்படி நெத்தில திலகம் வச்சிருப்போமோ அதை மாதிரி வைக்கக்கூடிய சிந்து வகுடுல வைக்கக்கூடியது. அப்ப திருமணமான பெண்கள் மட்டும் தான் வைப்பாங்க. அவர்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். அது பெண்களுடைய கழிப்பறை ஸ்கீம் யாருக்காக கொண்டு வந்தார் நினைக்கிறீங்க? இந்த திறந்த வெளி கழிப்பறையில போக வேண்டிய நிலைமை வட மாநிலங்கள் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டிலும் கொஞ்சம் இருந்துச்சு, வட மாநிலம் அதிகமா இருந்துச்சு. அவர்களுக்காகவே கொண்டு வந்த ஸ்கீம் கழிப்பறை ஸ்கீம். அப்படி ஒவ்வொன்னு பெண்களை பார்த்து இன்னும் சொல்லணும்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்து அன்னைக்கு பெண் குழந்தைகள் 6 மணிக்கு மேல வெளியே போனீங்கன்னா எங்க போக கூடாது, விளக்கு வச்ச நேரம் சொல்றீங்களே, அதே மாதிரி ஆண்கள் நீங்க கேட்டிருக்கீங்களான்னு கேள்வி எழுப்பினது பாரத பிரதமர். இந்த கேள்வியை இந்தியாவில் வேற யாரும் எழுப்பினது கிடையாது. இதற்கு முன்னாடி யாரும் பெண்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு நீங்க கணக்குல ஆண்களுக்கு சமமாக்கலாம் கேள்வி எழுப்பினது பாரத பிரதமர். பெண்களுக்கு அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு, தாய்மார்கள் பூரா புரிஞ்சிருக்காங்க. ட்ரிபிள் தலாக் பெண்களை மையப்படுத்திய சட்டம், இஸ்லாமியர்களை மையப்படுத்திய சட்டம் அல்ல, இஸ்லாமியர்கள் குறிவித்த சட்டம் அல்ல. ஏன்னா அந்த ட்ரிபிள் தலாக்ல வேற யாரும் வழக்கு போட முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தினர் தவிர வேற யாரும் வழக்கு போட முடியாது. அது பெண்களுடைய சேஃப்கார்டுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இப்படி பெண்களுக்கு அவர் செஞ்சது பெரிய பட்டியல் போடலாம். பெரியார் அந்த அளவுக்கு செய்யலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.